கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். இது ஒரு நல்ல குணம். நன்மை செய்வது என்பது தேவனுக்கு பிரியமானது, அது தேவ சித்தமானது. அது நன்மை செய்கிறது ஒரு நல்ல குணம். நன்மை செய்வது ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான ஒரு கடமையாகும். நன்மை செய்யாமல் தீமை செய்யாமல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நன்மை செய்கின்ற மனிதன் பல நிலைகளில் சோர்வுகளை சந்திக்க நேரிடும். நாம் நன்மை செய்யும் போது நமக்கு தீமை செய்வார்கள். நம்முடைய நன்மையான செயல்களை நினையாமல் நன்றி இல்லாதவர்களாக போய்விடுவார்கள். அப்போது கசப்பும் வெறுப்பும் ஏற்படும். ஆனாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. மோசே இயற்கையிலே பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தை கொண்டவன். அடிமைத்தனத்தில் தவிக்கும் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க அவன் விரும்பினான். ஆனால் அவனது நல்ல குணம் அசட்டை செய்யப்பட்டது. நல்லதை செய்ய விரும்பிய அவன் ஊரை விட்டே ஓட வேண்டிய நிலை வந்தது. ஆனாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பண்பை அவன் இழக்கவில்லை. மீதியான் தேசத்திற்கு வந்து சேர்ந்த அவன் ஆடுகளை மேய்க்கும் சில பெண்களுக்கு எதிராக மேய்ப்பர்கள் சிலர் செய்த அநீதியை கண்டான். மனம் வெதும்பி அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அங்கே அந்த பெண்களுக்கு அவன் உதவி செய்தான். அந்த நன்மையான செயலால் அந்த தேசத்து ஆசாரியின் வீட்டில் அவன் அடைக்கலம் பெற்றான். ஒரு இளைப்பாறுதலை கண்டான். ஆம், ஒரு இடத்தில் நம்முடைய நல்ல குணங்கள் அவமதிக்கப்பட்டாலும் இன்னொரு இடத்தில் அது உரிய மரியாதை பெறும். எனவே எல்லா சூழ்நிலையிலும் அந்த நல்ல குணத்தை விடாதிருக்க வேண்டும். நல்லது செய்தல் என்ற பண்பை நாம் தேவனுக்காகவே கடைபிடிக்க வேண்டும். மனிதர்களிடம் அதற்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்காமல் போனாலும் கூட தேவனால் அதற்குரிய கனம் வராமல் போவதில்லை. போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு மிகவும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆயினும் இறுதியில் அங்கு அவனுக்கு அவமானமும் துன்பமுமே பரிசாக கிடைத்தது. யோசேப்பு தன்னுடைய நற்குண நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. அவன் சிறைச்சாலையில் அடைப்பட்ட நிலையிலும் அங்கும் உண்மையோடு செயல்படுவதையும் நல்லது செய்வதுமே உறுதியாக பற்றி கொண்டிருந்தான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இகழ்ச்சிகளை தாங்கும் பயிற்சி உடையவன் புகழ்ச்சிகளை தக்க வைக்கும் முதிர்ச்சி உடையவனே. இகழ்ச்சிகளை தாங்கும் பயிற்சி உடையவன் புகழ்ச்சிகளை தக்க வைக்கும் முதிர்ச்சியை உடையவனே ஆவான். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்வோம், நல்லதே யோசிப்போம், நல்லதே செய்வோம். நிச்சயமாகவே நான் நன்மை செய்த இடத்துல இருந்து எனக்கு நன்மை எதிர்பார்ப்பதை விட அவர்கள் என்னை அவமதித்தாலும் என் நன்மைக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் பரலோக தேவன் நிச்சயமா வேறு ஒரு இடத்துல எனக்கு நன்மையின் வாசலை திறப்பார். அதனால கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். மனுஷனை அல்ல, மனுஷனிடத்தில் எதிர்பார்த்து அல்ல. கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். அதனுடைய பிரதிபலன் நிச்சயமாக வந்து சேரும். கர்த்ததாமே இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நன்மை செய்வோம், நற்குணங்களை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.